Good evening, praise Lord. Welcome to this video. இந்த பேக்ரவுண்டு நான் டயர்டாக இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா இது நான் சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப முக்கியமானது. நான் ட்ராவல் பண்ணி வந்ததுனால கொஞ்சம் டயர்டாக இருந்தால் கூட இது முக்கியமான ஒரு கருத்து. என்னுடைய ஆயர் சொன்னது, அதாவது குடிமை அந்த அதிகாரத்தில் திருக்குறளில் பார்த்தீங்கன்னா, நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் அப்படி ஒரு குறள் இருக்குது. அதாவது ஒரு நிலத்தின் தன்மையை அதில் முளைக்கக்கூடிய செடி காட்டுமா. அதுபோல் ஒருத்தருடைய குடிப்பிறப்பு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது அவங்களுடைய வாய்ச்சொல் காட்டுமா. அதை அந்த குறள் சொல்லுது. இது அந்த சமீபத்தில் சுனாமியில் ஒரே ஒரு கிராமம் மட்டும் பாதிக்கப்படலையாம், பொய்கை நல்லூர். அதில் அதை பற்றி ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அதில் இது மாதிரி சொல்கிறாங்க. நானே இந்த குறளை, எனக்கு எல்லா குறளும் தெரியாது. போல் நம்ம அறியாத காரியங்கள் நிறைய இருக்குது. எனக்கு ஞானஸ்நானம் சேவித்த ஆயர் சொல்லக்கூடிய அவர் 80 days ஃபாஸ்டிங் போட்டாராம். கர்த்தர் எனக்கு பதில் தரும் வரை நான் போராடுவேன் அப்படி சொல்லிட்டு. ஏன்னாக்கா அதுமாரி அவர் அவர் சொன்ன வசனங்கள் கிரியை செய்யலையாம். அதுபோல் அந்த நம்ம தூவக்கூடிய விதைகள் முளைச்சி வந்ததா அப்படின்னு கூட நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. முளைச்சி வரல அப்படின்னா நம்ம கத்தெடுத்தல் தான். நம்ம அதுக்குரிய தடைகள் என்ன அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அவர் 80 days ஃபாஸ்டிங் போட்ட பிறகு அவர் சில கருத்துக்களை அவர் சொன்னார். ஒன்று என்னுடைய பிள்ளைகள் ஜெபத்தை குறைத்து விடுகிறார்கள், அது ஒரு தடையாக இருக்கு. ஆவியானவர் 9 வரங்களோடு தான் நமக்கு கொடுக்கப்படுகிறார். ஆனால் நம்ம இந்த வரங்களை பயன்படுத்தாமல் இழந்து போயிடுறோம். இந்த மாதிரி 2 கருத்துக்களையும் அவர் முக்கியமாக சொல்வார். இழந்த வரங்களை மீண்டும் நாம் பெறுவோமா அப்படின்னு அடிக்கடி கேட்பார். அதோட நம்ம ஜெபத்தை குறைச்சிட்டே இருந்தாலும் திரும்ப நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய ஜெப ஜீவியத்தை செப்பனிட்டு நம்முடைய ஆவிக்குரிய வரங்களை திரும்ப உயிர்ப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு அவர் அடிக்கடி எச்சரித்தார். அவர் சொல்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கல. நான் மட்டும் எப்படியோ அதை கவனம் வச்சு தொடர்ந்து நான் செய்து வரேன். ஏன்னா என்னுடைய கண்களுக்கு நான் ஒரு 10 வருஷமாக இந்த யூடியூப் சேனலில் நான் சொல்லி வரக்கூடிய கருத்துக்கள் இன்னும் நிறைய பேரை போய் சேரல, அல்லது அந்த விதைகள் இன்னும் முளைச்சி வரல. அதுக்கு என்ன தடை அப்படிங்கிறது என்னுடைய ஆயர் சொன்ன இதுதான். ஜெபக்குறைவு. 2வது, நம்முடைய ஆவிக்குரிய வரங்களை அலட்சியம் பண்ணி நம்ம அவைகளை இழந்து விட்டு இருக்கிறது தான். ஸோ இதுதான் இன்றைக்கி ஷேர் பண்ண இருக்கிறேன்.